பழங்குடி மக்களின் மாண்டவியல் கல்வி மற்றும் சமூக மாற்றம், கல்வி, பொருள் வடிவங்கள் மற்றும் செயல்பாடுகள், கல்வியின் மாண்டவியலை புரிந்து கொள்வது, சமூக மாற்றத்திற்கான திறவுகோல். இந்தியாவில் பழங்குடி மக்களிடையே கல்வி இவ்வகையான சிக்கல்கள் மற்றும் சவால்களை கொண்டுள்ளன. கல்வி எப்போதும் உலகம் முழுவதும் பரந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. இது சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர ஒரு ஊக்கியாக செயல்படுகிறது. இது விளம்பரப்படுத்த உதவுகிறது. பொருளாதார வளர்ச்சி, மக்கள் மற்றும் நாடகங்களின் அடிப்படையை தேவைகளை மேம்படுத்த உதவுகிறது. ஒரு நபரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுவும் பலரை எதிர்கொள்ளும் பழங்குடியினர் போன்ற பின்தங்கிய பிரிவினருக்கு சக்தி வாய்ந்த கருவியாக, வாழ்க்கையில் முன்னேற்ற சவால்கள், அதன் பலதரப்பட்ட செயல்பாடுகள் காரணமாக கல்வி சாமானியர்கள் மத்தியில் மட்டுமல்லாது மகத்தான முக்கியத்துவத்தை தொடர்கிறது. கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் கல்வியலாளர்கள் மத்தியில் கல்வி என்ற சொல் மிகவும் மதிக்கத்தக்கதாக பரந்த, பல செயல்பாடு மிக்க, பொறுப்புணர்ச்சி மிக்க, மாற்றம் கொடுக்கக்கூடிய நிலையில் மற்றும் பல விளக்கங்கள் உள்ளன. வெவ்வேறு அறிஞர்கள், ஒழுங்குமுறை பின்னணிகள் கல்வியின் களத்தில் ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றன. இந்த பிரிவில் இந்த வார்த்தையின் வெவ்வேறு விளக்கங்களை பற்றி விவாதிக்க போகிறோம். கல்வி, அதன் செயல்பாடுகள் மற்றும் அதன் வடிவங்கள், பல்வேறு வடிவங்கள் அல்லது சேனல்கள் பற்றியும் விளக்கங்களையும், அதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்களையும், அதனுடைய சமூக மாற்றத்தினையும் உண்டான செயல்பாடுகளை நாம் பெற முடியும். பொதுவாக ஒவ்வொரு உயிரினமும் அதன் மரபு வழி அறிவு வளர்ச்சியை பெற்று அதை உள்ளடக்கிய உணர்வுகளை தாங்கி தாய் தந்தனுடைய வாழ்க்கை முறையை, அனுபவங்களை பிரதிபலிக்கும் விதமாக அதனுடைய குட்டிகளும், குழந்தைகளும், குஞ்சுகளும், பறவை, விலங்கு, புழு, பூச்சி போன்றவற்றையும் அவ்வாறே வாழ்க்கை நடத்துகின்றன. இந்த அனுபவங்களை தாண்டி ஐந்தறிவு அப்பாற்பட்ட ஆறாவது அறிவாக சிந்திக்கும் திறன் கொண்ட ஒரு அனுபவ முதிர்ச்சி அடைந்த ஒரு பேரறிவாக கருதப்படும் மனிதகுலம், உயிரினங்களில் மனிதகுலம் கல்வி என்ற மகத்தான செல்வங்களை அடுத்த தலைமுறைக்கும் நிகழ்கால தலைமுறைக்கும் தனக்கும் சேர்த்து வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் முழுமையாக கருதுகின்றனர். ஆம், எஜுகேஷன் இஸ் த கீ ஆஃப் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, சமூக மாற்றத்திற்கான ஒரு முக்கிய திறவுகோல் கல்வி அப்படின்னா. கல்வி என்ற பொதுவான ஒரு வார்த்தைக்கு பல்வேறு அனுபவங்கள், பல்வேறு நிலைகளில் விளக்கங்கள் தர முடியும். ஆம், கல்வி என்பது அனுபவ கல்வியாக இருக்கலாம், பார்த்து புரிந்து கொள்ளும் ஒரு பட விளக்க கல்வியாக இருக்கலாம், எழுத்து பூர்வமாக புரிந்து கொண்டு செய்யும் ஒரு மொழி கல்வியாக இருக்கலாம், அல்லது செவி வழியாக கற்று தேரும் ஒரு செவி வழி பாடல், சொல், ஓசை, ஒளி வகையாக இருக்கலாம், இசையின் நுட்பமாக கற்றுக்கொள்ளும் ஒரு கல்வியாக இருக்கலாம், அல்லது உணர்ந்து கொள்ளும் ஒரு பாவனை, ஒரு நாடக விளக்கங்கள், ஒரு ஓவியங்கள், ஒரு வரலாற்று சிற்பங்கள் வழியாக புரிந்து கொள்ளும் ஒரு மறைமுக விளக்க தத்துவவியல் கல்வியாக இருக்கலாம். இவ்வாறு கல்விக்கு நாம் பல்வேறு வடிவங்களையும், விளக்கங்களையும், உதாரணங்களையும் கொண்டு நாம் விளக்கங்கள் கொடுக்க முடியும். பொதுவாக ஒரே ஒரு வார்த்தையாக கூறப்படுவது கல்வி. கல்வி, கல், கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய, விருட்சம், விளக்கம், முதிர்ச்சி, அனுபவம், தெளிவு, ஒளி, ஞானம் என்று பல்வேறு விளக்க உரைகளை வெவ்வேறு வகையான கருத்துக்களில், அனுபவங்களிலும் நாம் விளக்கங்களை கொடுக்கக்கூடிய அறிஞர்களின் தத்துவங்கள், வார்த்தைகளை நாம் பெற்று ஆராய முடிகிறது. இவ்வாறு ஒவ்வொரு சந்ததியினருக்கும், பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ அந்த இனத்தினுடைய அனுபவங்களை உணர்வு ரீதியாக செல்களில்
மரபணுக்களாக கடத்தி செல்கின்றன. அவ்வாறு மனிதர்களுக்கும் கடத்தப்படுகின்றன. இருந்த போதிலும் ஐம்புலன்களின் மயக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் தவற்றை இழந்து மாயில் வலையில் உணர்ச்சி பெரும்பில் விளங்கக்கூடியவராக மனிதர்கள் நிகழ்வதால் உள்ளார்ந்த உணர்த்தும் உள்ளுணர்வு கல்வி ஞானம் மெய்ப்பொருளினுடைய தன்மையை உணர மறுத்து புற சிந்தனையில் தன்னுடைய உணர்வையும் உள்ளத்தையும் கொடுத்து அக வளர்ச்சி ஆக ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுகளை தற்பொழுது ஊடகங்கள், பல உபகரண சாதனங்கள், கைபேசி, கணினி, வெளியே இருக்கக்கூடிய பார்வையில் படக்கூடிய பல்வேறு கலை நுட்ப பொழுதுபோக்கு அம்சங்கள் அனைத்தும், யூடியூப் சேனல்கள், இன்டர்நெட் போன்ற பல்வேறு தகவல் தொழில்நுட்ப தொடர்பு சாதனங்கள் மனிதர்களை பல்வேறு விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சத்தில் தன்னுடைய அதிகமான நேரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அழுத்தத்திற்குண்டான வாழ்வியல் தொழில்நுட்பத்தை இன்றைய காலகட்டங்கள் மனித குலத்தை ஆட்டு படைக்கின்றன. இவ்வகையான நுட்பங்களை உணர்ந்து அவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் மெய்ஞான அனுபவ கல்வி என்பது உலகில் போதித்துக் கொண்டே இருக்கிறது, விளக்கங்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. செமினார், கான்ஃபரன்ஸ் போன்ற பல்வேறு வகையான உட்பிரிவுகளை கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை பயிற்சி கொடுத்து அவற்றிற்குண்டான பாதிப்புகளையும் அவற்றுக்குண்டான தேக்கங்களையும் நம்மளுடைய நேரங்களை எவ்வாறு அவரை தவறாக பயன்படுத்த ஈர்த்து கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலைகளையும் புரிய வைத்து அவற்றிலிருந்து விடுபடை செய்து கொண்ட காரணங்களையும் தற்போது கல்வியின் வாயிலாக நேரடியாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கல்வி என்ற பெரும் சமூக மாற்றத்திற்கான திறவுகோலை தவிர்க்க முடியாத ஒரு பெரும் மாற்றத்துக்குண்டான காரணியாக மனிதர்கள் பெற்றுக்கொண்டே இருக்கின்றனர். அவ்வாறு வெவ்வேறு இடங்களை பொறுத்தும், சூழ்நிலையை பொறுத்தும், பொருளாதார காரணிகளை பொறுத்தும் அவருடைய ஞானம், அறிவு, அனுபவம் போன்றவை மாறுபட்டு வேறுபட்டு சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறான காரணங்கள் வெவ்வேறான காலகட்டங்களில் நாம் மனித குலத்தினுடைய வளர்ச்சியையும் அவனுடைய பெரும் சக்தியையும் நாம் பார்க்க முடிகிறது. மானுடவியலின் ஒழுக்கம் எவ்வாறு பார்க்கிறது என்பதை அறிந்து கொள்ளும். கல்வி பல்வேறு தலைமுறையினுடைய மாற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றது. பொருளாதார ரீதியாகவும் சரி, அடிப்படை கட்டமைப்பை வலு சேர்ப்பதற்காகவும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையை எளிதைப்படுத்துவதற்காகவும் சரி, உடல் உழைப்பை மிகவும் நுட்பமாக சாஃப்ட் ஸ்கில்னு சொல்ற மென்மையான அறிவு பதுமையில் ஒரு வேலையை நுணுக்கமாக கையாண்டு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உடல் உழைப்பையும் குறைவாக செலவிட்டு கையாளும் தேவையை நுணுக்கமாக அவற்றுடைய வளத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான அறிவு நுட்பத்தை கல்வி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்த கல்வி நுட்பத்தினுடைய வளர்ச்சி, தாய் தந்தையினரிலிருந்து பெற்ற அனுபவம் மற்றும் சமூக சூழலிலிருந்து பெற்றக்கூடிய கல்வி அனுபவம் போன்றவை ஒவ்வொரு தலைமுறைக்கும் வேறுபட்ட ஒரு அனுபவமும் சரி, ஒரு அதிகப்படியான அனுபவம், ஒழுக்கம், கல்வி, ஞானம் போன்றவை மாறுபட்ட ஒரு வாழ்வியல் தலைமுறையை பிரதிபலித்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறுபட்ட சிந்தனை, அனுபவம், அறிவு இருந்தாலும் ஒட்டுமொத்த பூவுலகில் வாழக்கூடிய மனித உயிரினம் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு சட்டத்திட்டங்களை அந்தந்த இடங்களுக்கேற்ப அரசு, வாழும் வாழ்விடம், சமூகம், சுற்றுத்தனுடைய கட்டமைப்பு போன்றவற்றிற்குண்டான வாழ்வியல் ஒழுக்க நெறிமுறைக்கேற்ப தன்னை அந்த ஒரு சமூக மாற்றத்தினை ஏற்றுக்கொண்டு அவ்வாறான காலகட்டங்களுக்கு ஏற்ப தன்னையும் மாற்றிக்கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தாலும்
இடம்பெயர்ந்த இடங்களுக்கு உண்டான சட்டத்திட்ட நெறிமுறைக்கேற்ப தானும் இணைந்து அதனுடைய வழி நெறிமுறை பின்பற்றி வாழும் வாழ்க்கை முறைக்கு அடிப்படையாக பெறும் திறவுகோலாக இருப்பது கல்வி. ஆம், அவ்வாறு இருக்கக்கூடிய கல்வி பொருளாதாரமோ அல்லது ஒரு மனிதனுக்கு உண்டான வீரமோ கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பை கல்வி கொடுக்கும். எவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் மதிக்கப்பெறுவார்கள் என்றால், அவர்கள் பெற்ற கல்வி, அவர்கள் செயலில் இருக்கக்கூடிய ஒழுக்கம், அவங்களுடைய வாழ்வியல் வாழ்ந்து காட்டும் நெறிமுறை ஒவ்வொன்றும் மதிக்கத்தக்க, பிறருக்கு உதவும் தன்மை, கருணை, அன்பு, வடிவின் பல்வேறு ஒழுக்க நெறிமுறையில் அடிப்படை காரணங்களாகவே கல்வியினுடைய மதிப்பை பார்க்க முடிகிறது. கல்வி என்பதற்கு பெரும் பேரொழுக்கம் என்ற ஒரு விளக்கத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற ஒரு பழங்கால தத்துவம் நெறிமுறையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆம், எவ்வாறு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றால், கற்றோர் என்பவர் கற்று தேர்ந்து அதன் வழி நடப்பவர் மட்டுமே கற்றோர். கற்றவற்றை அவற்றில் உள்ள நல் ஒழுக்க, தர்ம, கருணை, அன்பு, ஒழுக்க, நியாய, நீதி, நேர்மை சிந்தனைகளை தவிர்த்து தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புக்கு மட்டுமே அக்கல்வியை பயன்படுத்தும் நபர்களுக்கு இவ்வாறான சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருந்ததில்லை. அவருக்குண்டான விளக்கம் இவை பொருந்துவதாகவும் இல்லை. கற்றோர் என்பவர் கற்று அதன் வழி நன்வழியில், நல்முறையில், நல்லொழுக்க நெறியில் இவ்வாறு ஒருவர் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை நெறி தத்துவத்தை சமூகத்திற்கு தன்னுடைய வாழ்வியல் வாழ்ந்த ஒழுக்க கோட்பாடை விட்டு செல்லும் ஒரு நன்னெறி முறை வாழ்வியல் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை கல்வியே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற நெறிமுறை தத்துவங்களுக்கு ஏற்ப கொடுக்கும் வாழ்க்கை முறையை நாம் பார்க்க முடியுது. இது தவிர கல்வி எவ்வாறு உருவாகிறது என்பதை ஆராயவும் முயற்சிப்போம். சமூக மாற்றத்திற்கான திறவுகோல் கல்வி என்று பார்ப்போம். அவ்வாறான கல்வி கடைசி ஆனால் குறைந்த அல்ல, நாங்கள் முயற்சி செய்வோம் என பழங்குடி மக்களிடையே கல்வியின் இந்திய சூழ்நிலையை புரிந்து கொள்ள மற்றும் அது தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் சவால்களை சொற்பிறப்பியல் ரீதியாக கல்வி என்ற சொல் லத்தீன் வார்த்தையான எடுக்கேர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஆம், எழுந்து மற்றொரு வார்த்தையுடன் தொடர்புடையது, அதாவது வெளியே கொண்டு வர அல்லது முன்னோக்கி வழி நடத்த. இந்த இரண்டு அர்த்தங்களும் கல்வி என்பதை குறிக்கிறது. வளர்ப்பு முறையாக பார்க்கப்படுவதுடன் அதன் சாத்தியக்கூறுகளை வெளிக்கொணரும் தனிப்பட்ட இருப்பினும் கல்வி என்ற சொல்லை பற்றிய நமது புரிதலை மட்டும் வரையறுக்க வேண்டும். சொற்பிறப்பியல் அர்த்தங்கள் பொதுவானதாக இருக்காது, ஏனெனில் வார்த்தை பரந்த அர்த்தங்களை கொண்டுள்ளது. ஆம், நம் முன்பே கூறினது போல கல்வி என்ற வார்த்தைக்கு பொருள் அர்த்தங்களை பல்வேறு தட்ட அனுபவங்களின் ரீதியாகவும் ஆராய்ச்சி ரீதியாகவும் அதனுடைய விளக்க கருத்து தன்மைகளை ரீதியாகவும் விளக்கங்களை கொடுத்துள்ளன. இவ்வாறு கொடுக்கக்கூடிய வார்த்தை சொல் விளக்கங்கள் கல்வி என்ற சொல் மட்டும் அடங்குவதில்லை. அவை லத்தீன் மொழியில் ஆங்கில எழுத்து சொல்லான எடுக்கேர் என்ற சொல்லானது எழுந்து, எடுக்கேரி அல்லது எழுந்து முன்னோக்கி வழிநடத்த என்ற வார்த்தை விளக்கத்தை லத்தீன் மொழியில் எஜுகேஷன் என்ற வார்த்தைக்குண்டான விளக்கங்களை கொடுக்கிறது. ஆனால் நம்ம தமிழ் மரபு கல்வி என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை கொடுத்துள்ளது. மெய், ஞானம், விளக்கம், வாழ்வியல் தத்துவம் போன்ற பல்வேறு அனுபவங்கள் ரீதியான விளக்கங்களை கல்வி என்ற பெரும் செல்வங்களுக்கு விளக்கங்களை கொடுக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதும் வாழும் போதும் நல்லொழுக்க
அறிவார்ந்த சிந்தனை தர்ம செயல்களை புரிவதற்குண்டான வாழ்க்கை புரிதலை விளக்குவதற்கு வரையறை செய்வதற்கு கல்வி என்ற கற்றொழுக்க சிந்தனை ஒருவன் கற்றறிய வேண்டும். அவ்வாறு கற்றுத் தேர்வதற்கு முன் வழி நடத்துவதற்குண்டான குரு என்று சொல்லக்கூடிய ஆசான் ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்க்கைக்குண்டான அனுபவ கல்வியாக மொழி, ஆராய்ச்சி, எழுத்து, சொல், செயல், வரைபடம், ஓவியம், கருத்து, சிம்பல் மற்றும் சமூக மாற்றம், பொருளாதாரம், கணிதம், அறிவியல் ஆராய்ச்சி, சமூக மாற்றத்திற்குண்டான ஆய்வு, எண் கணிதம் போன்ற பல்வேறு ஒழுக்க வாழ்வியல் நெறிமுறைகளை ஆண் பெண் பாலின மற்றும் தியான மரபு வாழ்வியல் கல்வி போன்ற மருத்துவ கல்வி போன்ற பல்வேறுபட்ட கூறுகளை உள்ளடக்கிய பொதுவான சொல்லாக கல்வி என்ற சொல் பார்க்கப்படுகிறது. இவ்வாறான சொல் அதன் சாத்தியக்கூறுகளை வெளிக்கொண்டு வரும் தனிப்பட்ட சொல்லாக விளங்குகிறது. இருப்பினும் கல்வி என்ற சொல்லை பற்றி நமது புரிதலை மட்டும் வரையறுக்க வேண்டும் என்ற சொற்பிறப்பியலும் அர்த்தங்களும் போதுமானதாக இருக்காது என்ற சூழ்நிலைகளில் உண்டான வாழ்வியல் வார்த்தை பரந்த அர்த்தங்களை கொண்டுள்ளதாக கருதப்படுகிறது. அதன் பரந்த அர்த்தத்தில் கல்வி என்பது சமூகமயமாக்குவதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட மற்றும் முறையான முயற்சியாகும் என்று ஒரு தனிநபரின் முயற்சியை இவ்வாறு விளக்குகின்றன. இது அறிவை பெறுவதற்கான ஒரு செயல்முறையாகும் என்ற ஒரு திரட்டப்பட்ட அறிவு மற்றும் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு அனுப்பப்படுகிறது என்றும் கூறினாய். அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவமும் சரி, ஒரே ஒரு மனிதனுடைய சுய சிந்தனையும் சரி முற்றிலும் வேறுபட்டதாக ஒவ்வொரு காலகட்டமும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏனென்றால் மரபு ரீதியாக வேற்றுமை பெற்ற ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் அவர்களுடைய செல்லும் உணர்வும் வாழ்வியல் தாய் தந்தையினுடைய வழித்தோன்றலும் சரி, பருவநில மாற்றங்களும் சரி, நில மண்ணுக்குண்டான ஈர்ப்பு குணங்களும் சரி, தட்பவெப்ப சூழ்நிலையும் சரி, வயதை ஒத்த பருவநிலையினுடைய மாற்றங்களும் சரி, கல்வி என்றது மட்டுமில்லாமல் அறிவு என்ற அனுபவ சிந்தனை நல் ஒழுக்க விளக்க நெறிமுறைகளுக்கு அறிவை பெறுவதற்கான ஒரு செயல்முறையாகும் என்றும், திரட்டப்பட்ட அறிவு என்றும், ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு அனுப்பப்படுகிறது என்றும் பல்வேறு விளக்கங்களை கல்வி என்ற சொல் வார்த்தைகளுடைய விளக்கங்களாக விளக்கப்படுகிறது. இவை நமது தேசத்தின் தந்தையாக மகாத்மா காந்தியை கல்வியை எல்லா துறையாகவும் கருதினார். அதாவது கல்வியை அனைத்து துறையாகவும் கருதினார். மனிதனில் உள்ள சிறந்தவற்றிலிருந்து வெளியே வருதல், அதாவது கல்வியை எல்லா துறையாகவும் கருதினார் மற்றும் மனிதனில் உள்ள சிறந்தவற்றிலிருந்து வெளியே வருதல். ஆம், கல்வி ஒவ்வொரு மனிதனுடைய சிறந்தவை அப்படி என்பது நாம் உற்று ஆராய்ந்து நோக்கும் பொழுது சிறந்தவை என்று சொல்லப்படுகிறது. அவருடைய செயலில் சிறந்த செயல், அவருடைய வாழ்க்கை நெறிமுறையில் மற்ற உயிரினங்களை வளர்ச்சியை அடைய தன்னால் இயன்ற தன்னுடைய அறிவில் சிறந்த தன்னில் எது உயர்ந்தது என்று கருதுகிறாரோ அந்த உயர்ந்த நற்பண்பை கொடுக்கும் செயலே சிறந்த என்ற சொல்லுக்குண்டான பொருளாக பார்க்கப்படுகிறது. தன்னுள் இழிவான அல்லது சுயநலமான சொற்களை இவற்றில் பயன்படுத்துவதில்லை. தன்னில் உயர்ந்த குணம், பிறருக்கு உதவும் குணம், அனைவரும் சமம் என்று பார்க்கும் குணம், அனைவரும் சமமான ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பெறும் தருணத்தையே
மக்களிலிருந்து சிறந்தவற்றிலிருந்து வெளியே வருதல் என்ற வார்த்தை நமது தேசத்தின் தந்தையான மகாத்மா காந்தி கூறுகிறார். இவற்றில் உடல், மனம் மற்றும் ஆவி. ஆம், உடல், மெய், மனம், உள்ளார்ந்த உணர்வு, ஆவி, மெய், உயிர் போன்றவற்றையே இவர்கள் உடல், மனம், ஆவி என்ற 3 வேறுபட்ட வார்த்தைகளில் ஒரு மனிதனுடைய செயலை விளக்கிறார். மனிதன் உடலால் செய்தானா? ஆம். உடல் அசைவுகளால் ஒரு செயலை செய்கிறான். மனதால் செய்தானா? ஆம். அவன் எண்ணத்தால் இவ்வாறான செயல்களை சிந்தித்தான். மனதால், ஆசையால் ஈர்த்தான். ஆவி, ஆம், அவன் உயிர் அவற்றை நாடி அலைந்ததா? ஆம். இவ்வாறான பெரும் தத்துவ வார்த்தைகளை ஒரு தனி மனிதனுடைய பெற்ற கல்வியாக, நன்னெறி வாழ்க்கை அர்த்தங்களாக மகாத்மா காந்தி பார்க்கிறார். ஆம், உடலில் இருந்து வரக்கூடிய கல்வி ஒழுக்கம், மனதிலிருந்து வரக்கூடிய கல்வி ஒழுக்கம் மற்றும் ஆவி என்று சொல்லக்கூடிய ஆத்மார்த்தமான சிந்தனையிலிருந்து வெளிப்படக்கூடிய நிலை, இவ்வாறான 3 நிலைகளிலும் இருந்து ஒரு மனிதன் பார்க்கிறான். அவற்றில் அடையும் பொருட்டு இந்த அனைத்து சுற்று வளர்ச்சி அவர் பயனுள்ள மற்றும் பள்ளி கல்வியை ஒருங்கிணைக்க பாடுபட்டார். உற்பத்தி வேலை அடிப்படை கல்வி என அழைக்கப்படுகிறது. ஆம், ஒருங்கிணைந்து பாடுபட்டாலும் அவற்றை உற்பத்தி வேலை, கல்வி வாழ்க்கைக்குண்டான உற்பத்தி வேலை அடிப்படை கல்வி என அழைக்கப்படுகிறது. இந்த புரட்சியாளரை அறிமுகப்படுத்திய இந்தியாவில் அடிப்படை கல்வியின் கருத்து பள்ளி கல்வியை தற்சார்பு மற்றும் பள்ளி ஒரு உற்பத்தி நிறுவனமாக செயல்பட வேண்டும் என்று கூறினார் 2009ஆம் ஆண்டு. இவற்றில் தலை சிறந்த தத்துவவாதி கல்வி என்பது வாழ்க்கைக்கான தயாரிப்பு அல்ல, அவை என்றும் ஜான் டி வே அதாவது சுட்டிக்காட்டினார். கல்வி என்பது சிறந்த தத்துவவாதியான சாண்டிஸ் வே கல்வி என்பது வாழ்க்கைக்கான தயாரிப்பு அல்ல என்று கூறுகிறார். இவை கல்வி என்பது வாழ்க்கையே, அதாவது ஒழுக்க நெறி என்பது வாழ்தலே என்று கூறுகிறார். கல்வி என்பது ஏதோ வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் பணம் கொடுத்து, அதாவது பொருள் கொடுத்து பெற்றுக்கொள்வதாக நினைப்பது தவறு. கல்வி என்பது தன்னுடைய அறியாமையை நீக்கி அந்த அறியாமையினுடைய இருப்பிடத்தில் அறிவு, அதாவது நன்னெறி, நற்சிந்தனை, ஒழுக்கம், அனுபவ கல்வியை பெற்று நிரப்பிக் கொள்வதே கல்வி என்ற தலை சிறந்த ஒரு விளக்க அனுபவங்களை கூறுகிறார். கல்வி என்பது வாழ்க்கையே, கல்வி என்பது வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதே, வாழ்நாள் முழுவதும் சிறந்த மனிதனாக வாழ்ந்து கொண்டிருப்பதே. ஒவ்வொரு மனிதனும் பிறப்பு முதல் தன் உடல் அசைவு கடைசி நொடி வரை நற்சிந்தனை, நன்னெறியில், நற்பண்பில் வாழ்ந்து மறைதலே வாழ்க்கை. கல்வி அனுபவம். ஆம், கல்விக்கு இந்த வயதில் இவ்வளவுதான் கற்றுக்கொள்வது என்பதற்குண்டான காலக்கெடுவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அடைப்புக்குள்ளான ஒரு விளக்கமோ கிடையாது. வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளலாம், வாழ்நாள் முழுவதும் அறியாமையை போக்கிக் கொண்டே வாழலாம். அவ்வளவு பறந்து விரிந்த விளக்கங்களும் அவ்வளவு மறையாக, அதாவது ஒரு மனிதனுக்கு இருளாக, ஒரு மறைபொருளாக இலங்கக்கூடிய ஒரு தன்மை இருந்து கொண்டே தான் இருக்குது. ஞாபகம் மறதியாக இருக்கட்டும்,
ஒவ்வொரு பொருளை அனைத்தும் கற்று தேர்ந்த ஒரு சிறந்த மனிதனாக, முழுமை பெற்ற மனிதனாக யாரும் விளங்க முடியாது. ஏனென்றால் இயற்கையினுடைய அறிவில் நாம் ஒரு சிறு துளியளவு கூட கற்றுக்கொள்ள முடியாது முழுமையும். அவ்வளவு ஞானம், அறிவு பொருந்திய ஒரு இயற்கை பெரும் பேரறிவு சுழற்சியில் மனித உயிரினம் போன்று பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. படைப்பும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, இறப்பும் நிகழ்ந்து கொண்டே இருக்குது, வாழ்தலும் நிகழ்ந்து கொண்டே இருக்குது, பருவ நிலை மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவற்றில் தான் கற்று தேர்ந்து சிறந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அனைத்து மனித சக்தியும் அனைத்து உயிரினங்களையும் கட்டுக்குள் வைக்க போகிறேன் என்ற பெரும் சவால்களை விடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான் மனிதன். அவற்றில் இயற்கைக்கு மாறாக, இயற்கைக்கு எதிராக நாம் வாழ முடியும் என்றால் வாழலாம். அவர் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அல்ல. ஏனென்றால் எவர் பெரும் பேராற்றல் பொருந்திய, பெரும் பேரறிவு பொருந்திய ஒரு பெரும் மெய்ஞான கடலில் ஒரு சிறு துளி அறிவாக நாம் பெற்ற அறிவு கூட விளங்காத ஒரு நிலையில் பேரறிவை நாம் எதிர்த்து நிற்க முடியும் என்ற அறியாமையை தவறாக ஒரு புரிதலாக விளங்குகிறது. ஆம், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இயற்கையினுடைய இயக்கங்கள், சுழற்சி, மாற்றங்கள் சமமாக சரிவிகிதமாக மெய்யறிவாக தனித்து இயங்கும் பேராற்றலை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வாறு இயங்கும் பேராற்றல் ஒவ்வொரு உயிரினுக்கும் பிறப்பு, இறப்பு, வாழும் நாள், அவற்றுடைய தலைமுறை, இவ்வாறான வாழ்க்கை சூழலில் வித்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்வது, ஒன்றை சார்ந்து வாழ்வது, அனைத்திற்கும் உண்டான அடிப்படை உணவு தேவையான பசி போக்கும் தன்னைத்தானே தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அறிவையும், அந்த அறிவுக்குண்டான தேடலில் கிடைக்கக்கூடிய பசியை போக்கும் உணவும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் கொடுத்து கொண்டே அதன் அருகிலே அதன் தலைமுறையும் வித்துக்களையும் கடத்தி கொண்டே செல்லும் ஒரு வாழ்வில் ஒழுக்க நெறிமுறைகளையும் கொடுத்து கொண்டு இயக்கும் அன்பின் கருணையினுடைய பெரும் வடிவாக பேராற்றலாக விளங்குவதுதான் இந்த பிரபஞ்ச பேரியக்க மெய்ஞான தனித்து இயங்கும் பெரும் சக்தி. இவற்றில் மனித குலம் இவற்றிலிருந்து பெற்றதுதான் கல்வி. இயற்கையிலிருந்துதான் மனிதன் பெற்றான் கல்வி. மனிதனிலிருந்து இயற்கை கல்வி பெறவில்லை, பெறக்கூடிய தன்மையும் கிடையாது. எங்கே இருந்து ஒரு பொருளை எடுத்தையோ திரும்பவும் அந்த பொருளையே அங்கே வைத்து விடுவது தவறல்ல. ஆனால் எங்கே இருந்து எடுத்தோமோ அந்த பொருளை எடுத்துக்கொண்டு அந்த பொருளை தான் உருவாக்கினேன், தன்னிடம்தான் சிறந்த பொருள் இருக்கிறது, அங்கிருந்து எடுக்கவில்லை, என்னுடைய அறிவின் தன்னத்தால் நான் அதை எடுத்து என்னுடையதாக்கி கொண்டேன் என்று கூறுவதுதான் தவறு. ஆம், அனுபவ அறிவு இயற்கையிலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடிகிறது, பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். தன்னுள் இருந்து நிகழும் மாற்றம் முழுமை அடையக்கூடிய வாழ்க்கை முறையாக முழுமையடையும் போது மனிதன் இறப்பினுடைய தன்மையை புரிகிறான். ஆம், அமைதி எனும் நிலையில் மனிதன் அதிகமான கல்வியை கற்றுக்கொள்கிறான். இயக்கம் என்ற நிலையில் மனிதன் குறைவாகவே கற்றுக்கொண்டிருக்கிறான் என்ற சிறந்த பெரும் தத்துவமும் கல்வியை போதிக்கிறது. ஆம், கண் தெரிந்து ஒரு செயலை புரிந்து தவறு செய்த ஒரு மனிதனும் கண் தெரியாமல் ஒரு செயலை சிறப்பாக செய்யும் மனிதனின் நிகழ்விலும் எவை பாராட்டப்படுகிறது? கண் தெரியாமல் சரியாக செய்யும் மனிதனை பாராட்டப்படுகிறது. கண் தெரிந்தும் சரியாக செய்யாமல் தவறு செய்யும் மனிதனை பாராட்டுவதில் அவற்றுடைய செயல் இது செயலாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறான வாழ்க்கை சூழ்நிலையை மனிதனுடைய சுற்றுப்புறத்தினுடைய புறச்சூழல், அகச்சூழல் என்னுக்குண்டான மாறுபட்ட ஒரு ஈர்ப்பு முரண்பாடுமே ஒரு மனிதனுடைய உணர்வையும் சிந்தனையும் நொடி பொழுதில் ஒவ்வொரு நிமிடமும் மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இவற்றில் அறியாமை, ஞாபக சக்தி, மறதி போன்ற பல்வேறு சூழலும் தேவை, ஆசை, கோபம், வஞ்சனை, மகிழ்ச்சி, அன்பு, கருணை போன்ற பல்வேறு
வார்த்தை விளக்கங்கள், அதாவது இவ்வாறான வார்த்தை விளக்கங்கள் அனைத்தும் ஒரு மனிதனுடைய உணர்வு நிலையை குறிப்பதற்கான ஒரு ஒரு மொழியாக இருக்குமே தவிர அவற்றுக்குண்டான நிலையில் அவை அறிவு என்பதே அல்ல. யாம் ஒரு மனிதனுடைய அழகியும் சரி சிரிப்பும் சரி அவை உணர்வின் வெளிப்பாடே தவிர அறிவின் வெளிப்பாடு அல்ல. ஏன்னா அறிவின் வெளிப்பாடு மாற்றமில்லாத ஒரே நிலையில் இயங்கும். ஆனால் உணர்ச்சி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபட்ட நிலையில் உணர்ச்சி வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஒரு மனிதன் 24 மணி நேரம் அழுது கொண்டு இருப்பதில்லை, 24 மணி நேரம் சிரித்துக் கொண்டு இருப்பதில்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதனுடைய உடல் தேவை உணர்ச்சிக்கு ஏற்ப மனிதனுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறான் என்பது மாற்று கருத்தில்லை. இவ்வாறான வாழ்வியலில் மனிதன் கல்வி என்பது வாழ்க்கையே, அதாவது கல்வியாகவே, அதாவது நன்னெறி நற்சிந்தனை ஒழுக்க நெறியாகவே வாழ்தலே கல்வி என்ற தலை சிறந்த ஒரு வாழ்க்கை தத்துவத்தை டி.வே என்ற ஜான் என்ற அறிஞர் சுட்டிக்காட்டுகிறார். இடையே ஒரு நெருக்கமான மற்றும் தேவையான உறவு இருப்பதாக அவர் வாதிட்டார். உண்மையான அனுபவம் மற்றும் கல்வியின் செயல்முறைகள். எனவே கல்வி அவசியம் தனிநபர்களின் உண்மையான வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று இருக்கிறார். தனி மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறையில் கல்வி செயல்முறைகள். எனவே கல்வி அவசியம் தனிநபர்களின் உண்மையான வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். எமில் டர்கைம் என்ற சமூகவியல் அறிஞர் சமூகவியல் மற்றும் சமூக மாண்டவியல் ஸ்தாபித பிதாக்களில் ஒருவரான டர்கைம் கல்வியை வயதான தலைமுறையினர் அவர்கள் மீது செலுத்தும் செல்வாக்கு, அதாவது வயதான தலைமுறையினர் அவர்கள் மீது செலுத்தும் செல்வாக்கு சமூக வாழ்க்கைக்கு தயாராக இல்லை. மாண்டவியலாளர்களான ஜார்ஜ் மற்றும் லூயிஸுக்கு, அதாவது ஸ்பின்ட்லர், கல்வி என்பது கலாச்சாரத்தை கடந்தும் செயல்முறையாகும். அதாவது கல்வி என்பது கலாச்சாரத்தை கடத்தும் செயல்முறையாகும். அதாவது ஒவ்வொரு வாழ்க்கை சூழலிலும் நிகழும் அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஒரு செயல்முறையாக பார்க்கப்படுகிறது. இதில் திறன்கள் அடங்கும். அறிவு, அணுகுமுறைகள் மற்றும் மதிப்புகள், அத்துடன் நடத்தையின் தனித்துவமான கூறுகள். ஸ்பின்ட்லர் 2000 ஆண்டு இவ்வாறான விளக்கங்களை கூறுகிறார். இவற்றில் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் கல்வியை அடிப்படையாக கருதுகிறார். ஒரு நபர் அவர் அல்லது அவள் வாழ்க்கை முறையை நடத்துவதற்கான சுதந்திரத்தை மேம்படுத்தும் திறன் மதிப்பிற்கு காரணம் உள்ளது என்று அமர்த்தியா சென் 1999 ஆண்டு விளக்கத்தை குறிக்கிறார். கல்விக்கு அவரது அணுகுமுறை திறன் அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது. மனித வளர்ச்சியின் முழுமையான புரிதலில் ஒரு ஊக்கியாக செயல்பட்டு அடைந்தது பல நாடுகளில் பெரும் புகழ் பெற்றது. அதாவது கல்வி என்ற சொல்லின் விளக்கங்கள் வேறுபட்டதாக இருந்தாலும் அறிவு அல்லது திறன் கையகப்படுத்துதல் அதன் இன்றியமையாததாக அம்சமாக உள்ளது. இதை அடைய முடியும் என்று கல்வியின் 3 முக்கிய வடிவங்கள் அல்லது வழிகளின் மூலம் விளக்குகிறார். அவற்றை முறையான கல்வி என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கல்வி. முறைசாரா கல்வி, முறையான கல்வி, முறைசாரா கல்வி என்றும், அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட கல்வி, ஒழுங்குபடுத்தப்படாத கல்வி என்ற 2 நிலைகளில் இருக்கின்ற. இவற்றில் முறைசாரா கல்வி, முறையான கல்வி, முறைசாரா கல்வி
மற்றும் இவற்றில் முறையான கல்வியில் அறிவு பொதுவாக பள்ளிகள் போன்ற நிறுவனமயமாக்கப்பட்ட அமைப்புகளிலிருந்து பெறப்படுகிறது, தரப்படுகிறது. பாடத்திட்டம் கொண்ட கல்லூரிகளில் இருந்து பெறப்படுகிறது. இரண்டாவது வகை, அதாவது முறைசாரா முறையில் கல்வி குடும்பம், உறவினர் குழு போன்றவை வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு அறிவை வழங்குகின்றன. தவிர முறையான மற்றும் முறைசாரா கல்வியிலிருந்து கல்வியை அடைவதற்கு மூன்றாவது வழி உள்ளது. இது முறைசாரா கல்வி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வகையான கல்வி தோன்றியது முறைப்படி கலந்து கொள்ள முடியாத குழந்தைகளின் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய பல்வேறு சமூக பொருளாதார காரணங்களால் கல்வி அத்தகைய பள்ளிக்கு வெளியே குழந்தைகள் முறையான அமைப்புக்கு வெளியே அறிவுறுத்துதல் வழங்கப்படுகிறது. மாண்டவியலை புரிந்து கொள்வது கல்வி எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உள்ள மக்களின் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது இன்னும் உள்ளது. அதாவது மாண்டவியலின் மைய கரு கலாச்சாரத்தில் மாண்டவியலாளர்களின் ஈடுபாடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கல்விக்கும் மாண்டவியலாளர்கள் கல்வித்துறையை படிக்கும் முறை மற்ற துறைகளில் இருந்து மிகவும் வித்தியாசமானது. புலத்தை வேறுபடுத்தும் தனித்துவமான அம்சம் கல்வியை படிக்கும் பல்வேறு துறைகளிலிருந்து கல்வியின் மாண்டவியல் அதன் பன்முகத்தன்மை மாண்டவியல் கல்வியை உள்ளடக்கியது. ஒரு பரந்த பார்வையை அனைத்தும் கல்வியின் மாண்டவியலின் துணை துறையானது பல்வேறு ஆராய்ச்சிகளுடன் வெளிப்பட்டது நலன்கள். இவ்வாறான வாழ்க்கை முறையில் தொடக்கத்தில் மாண்டவியலாளர்கள் மார்கரெட் மீட், ரேமண்ட் பிர்த் மற்றும் மற்றவர்கள் முதன்மையாக முறையான நிறுவனங்களில் எளிமையான சமூகங்களில் பணிபுரிந்தனர். பள்ளி படிப்பு இல்லாமல் இருந்தது. அதாவது இவ்வாறு கல்வியில் அவர்களின் ஆரம்ப ஈடுபாடு தொடங்கியது. முறைசாரா அமைப்புகளில் கலாச்சார பரிமாற்ற செயல்முறையை புரிந்து கொள்வது எளிமையானது முறையில் நடத்தப்பட்ட முந்தைய ஆய்வுகளில் இத்தகைய புரிதல் தெளிவாக பிரதிபலிக்கிறது. அதாவது சமூகங்கள் கலாச்சாரத்தின் முறைசாரா வழிமுறையாக சமூகமயமாக்கல் மற்றும் வளர்ப்பு பற்றிய ஆய்வுகள் பரிமாற்றம் கற்றல் செயல்முறை அவிழ்ப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருக்கிறது. அதாவது சமூகமயமாக்கல் பற்றிய பல பிரபலமான ஆய்வுகள் மார்கரெட் மீடின் வயது வருதல் சமோவா அதன் சொந்த இடத்தை செதுக்கியது. அதாவது மேலும் 1930களில் பிரிட்டிஷ் ஆகியோர் தாலன்ஸின் கல்வி வடிவங்களை ஆய்வு செய்தனர். தென் பசிபிக் பகுதியில் முறைய ஆப்பிரிக்கா மற்றும் டியோப்பியா முறையான பள்ளிக்கல்வி ஒரு மேலாதிக்க கற்றல் முறையாக மாறியதால் முறையான கல்வி ஒரு மேலாதிக்க கற்றல் முறையாக மாறியதால் மாண்டவியலாளர்களும் கூட பள்ளிகளை படிக்க தொடங்கியது. பள்ளிகளில் படிக்க தொடங்கியது மற்றும் சமூகமயமாக்கல் மற்றும் கற்றலில் அவற்றின் பங்கு செயல்முறை கற்றலில் வீடு மற்றும் குழந்தை வளர்ப்பு நடைமுறைகளின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. முறையான கல்வியின் ஆரம்ப ஆய்வுகளில் தெளிவாக தெரிகிறது. பெரும்பாலான ஆய்வுகள் சுட்டிக்காட்டின. அதாவது பள்ளி மற்றும் வீட்டு சூழ்நிலையில் உள்ள மதிப்புகள் மற்றும் அணுகுமுறைகளில் உள்ள மாறுபாடு இது பள்ளியில் குழந்தையின் செயல்திறனை பாதித்தது. இவற்றின் காரணம் மாறுபாடுகள் பல ஆய்வுகளில் பிரதிபலிக்கின்றன. வெவ்வேறு சமூகமயமாக்கலில் வேரூன்றியுள்ளன.
குழந்தைகளின் அனுபவங்கள், இது தவிர மானுடவியலாளர்கள் உறவுகள் மற்றும் செயல்முறைகள் கவனம் செலுத்தினர். அதாவது பள்ளிகளுக்குள் மற்றும் பல பள்ளி அல்லாத காரணிகளை ஆய்வு செய்யும் போது கல்வித்துறை, எடுத்துக்காட்டாக நல்லர், அதாவது 1965 இவர் கல்வியை புரிந்து வைத்தார். பள்ளி கல்வியின் விதிமுறைகள் என்பது பல வளர்ப்பு நிறுவனங்களில் ஒன்றாகும். அதாவது குடும்பம், தேவாலயம், சக குழு மற்றும் வெகுஜன ஊடகங்கள். இவர் ஆங்கிலேயருடைய கிறிஸ்தவ வழித்தோன்றல் என்பதால் இவர் தேவாலயத்தையும் சக குழுக்களையும் வெகுஜன ஊடகங்களையும் இவர் குறிப்பிட்டார். நாம் நம் தமிழகத்தில் முன்பே கூறுவது போல ஐவகை நிலங்களாகும். இயற்கையினுடைய பருவநிலை மாற்றத்திற்கேற்ப அவ்வகை நிலங்களில் வாழும் மக்கள் நீர் தன்மை, குளத்தினுடைய நீர் தன்மை வாழ்வியல் நிலமாக இருக்கட்டும், ஆற்று நீர் பாசன நீராக இருக்கட்டும், பருவ மழையினுடைய நீர்த்தேங்களாக இருக்கட்டும், கடல் வாழ் நீர்நிலைகளாக இருக்கட்டும், ஓடும் நீர்களாக வழித்தோன்றாகட்டும், மலையில் இருக்கக்கூடிய அருவிகளாக இருக்கட்டும், மலை அருவி நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், கடல் நீர், பருவமழை நீர் வகையான 5 வகையான மழை நீரினுடைய தன்மைக்கேற்ப மண்ணுடைய வளமும், மண்ணில் உற்பத்தி செய்யும் காய்கறி, பழங்கள் போன்ற இயற்கை விவசாய உணவுப் பொருட்களும், மனித உடலில் ஏற்படுத்தும் உணர்வுகளும், ஆரோக்கியமும், நோய்நிலை குறிகளும், அவற்றுக்கான மருத்துவ பண்புகளும், வாழ்வியல் நெறிமுறை தத்துவவியல் வாழ்க்கை முறையாக செவிவழி செய்தியாகவும், ஓலை வாழ்க்கை தத்துவங்களாகவும், சித்தர்கள் வாழ்வியல் நெறிமுறைகளாகவும், சித்த மருத்துவ வாழ்க்கை முறைகளாகவும் கொண்டு நம் முன்னோர்கள் பஞ்ச பூதங்களை கையாண்ட முறை, பருவநிலை மாற்றத்தை கையாண்ட முறை, நவ கோள்களை ஆய்வு செய்த முறை, நட்சத்திரங்களை ஆய்வு செய்த முறை, பஞ்சாங்க இதிகாசங்களை ஆய்வு செய்த முறை, கோயில்களை கட்டிய முறை, அவற்றுக்குண்டான கும்பாபிஷேகம், அவற்றுக்குண்டான பீடங்கள், கட்டிட சிலை, ஓவியங்கள் போன்ற பல்வேறு நீடித்த நிலைத்த அனுபவ மெய் ஞான கல்வி முறை இன்றளவும் மனித குலத்தினுடைய ஆரோக்கியம், வாழ்வியல் நெறிமுறை, பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நேர், அதாவது ஒரு மனிதனுடைய ஆரோக்கிய நற்சிந்தனை போன்ற அமைதியான ஆனந்தமான ஒரு வாழ்வியல் நெறிமுறைக்குண்டான வழிபாடு தலங்களாக கோயில் வாழ்வியல் முறையும், குடும்ப வாழ்வியல் நெறிமுறையும், உணவு, உடை, இருப்பிடம், திருமணம், உறவு முறை, மதம், மார்க்கம், திருவிழாக்கள் போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் மெய் அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்ற ஒரு வாழ்வியல் நெறிமுறையாக பார்க்கப்பட்டது. பெரும்பாலான ஆய்வுகள் சுட்டிக்காட்டின பள்ளி மற்றும் வீடுகளில் உள்ள மதிப்புகள் மற்றும் அனுபவத்தில் உள்ள மாறுபாடு, இது பள்ளியில் குழந்தைகளின் செயல்திறனை பாதிக்கின்றதாக கூறப்படுகிறது. இவற்றில் கல்வியலாளர்கள், கல்வி அறிவியலாளர்கள் மற்றும் வள்ளுவர் தெளிவான சிந்தனை மற்றும் சுதந்திரமான தீர்ப்பு போன்ற குழந்தைகளின் சில குணங்கள். கல்வியறிவாளர் என்றால் வள்ளுவர் தெளிவான சிந்தனை மற்றும் சுதந்திரமான தீர்ப்பு போன்ற குழந்தைகளில் சில குணங்கள் மற்றும் ஏஜென்சிகள் குழந்தையை வடிவமைத்துக் கொண்டிருப்பதால் அவரால் அவ்வாறு செய்ய முடியாமல் போகலாம். வித்தியாசமாக மானுடவியலாளர்களின் பார்வையில் திறமையான உருவாக்க வேண்டும். பள்ளிகளில் கல்வி பரிமாற்றங்கள் கல்வியாளர்களின் தனித்தனியாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பள்ளி குடும்பம் முழுவதும் செயல்படக்கூடிய கலாச்சார பாணிகள் மற்றும் புரிதல்கள் மற்றும் சமூக சூழல்கள் நிகழ்வதாக வாழ்வியல் நெறிமுறை கூறுகின்றன. இவற்றில் கார்ல் மார்க்ஸ், பியர் போர்டியூ போன்ற பல அறிஞர்கள் பள்ளிகளின் மாற்ற முகவர்களாக முந்தைய அணுகுமுறையை சவால் செய்தது
இந்த அறிஞர்கள் பள்ளிகள் மேல் நோக்கிய நகர்வதற்கான தளங்கள் அல்ல. பள்ளிகள், அதாவது அறிஞர்கள் பள்ளிகள் மேல் நோக்கி நகர்வதற்கான தளங்கள் அல்ல, ஆனால் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று வாதிட்டார். வர்க்க ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிப்பதில் ஒன்று பள்ளிகளுக்கான இந்த அணுகுமுறை கண்டறியப்பட்டது. அதாவது வர்க்க ஏற்றத்தாழ்வுகளை பொருளாதாரத்திலும் வாழ்க்கை சூழலிலும் அப்பர், மிடில், லோயர் என்று சொல்லக்கூடிய பொருளாதார படிநிலைகளாக, அதாவது ஏற்றத்தாழ்வுகளை மனிதர்களையே உயர்ந்த பார்வையிலும் உயர்ந்த அணுகுமுறையிலும் பார்ப்பது, நடுநிலையாக தாழ்ந்த ஒரு மனிதனாக பார்க்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு அதிகரிப்பதற்கான நிலையிலிருந்து மாற்றத்தை பெறுவதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளுக்கான அடிப்படை கூறுகளாக கல்வி நிகழ்வதை பார்த்தார். பள்ளிகள் மூலம் முறையான கல்வி பெறும் புகழ் பெற்றிருந்தாலும் பள்ளிகள் மூலம் முறையான கல்வி பெரும் புகழ் பெற்றிருந்தாலும் முறைசாரா கல்வி மற்றும் பழங்குடியினர் மீது மாண்புவியலாளர்களின் சிறப்பு ஆர்வம் முறைசாரா கல்வி மூலம் பெற்ற அறிவை குறை மதிப்பதற்கு உட்படுத்த முடியாது. பாரம்பரிய அல்லது உள்ளூர் அறிவு என்றும் அழைக்கப்படுகிறது. உள்நாட்டு அறிவு குறிக்கிறது சமூகங்களால் உருவாக்கப்பட்ட பெரிய அறிவு மற்றும் திறன்கள். முறையான கல்வி முறைக்கு வெளியே உலக வங்கி சரியாக சொல்வது போல் அது மக்களின் திறன்கள், அனுபவங்கள் மற்றும் நுண்ணறிவுகளை உள்ளடக்கியது. மக்களின் திறன்கள், அறிவு மற்றும் மக்களின் திறன்கள், அனுபவங்கள் மற்றும் நுண்ணறிவுகளை உள்ளடக்கியது. அவற்றை கல்வி மற்றும் வாழ்க்கை அனுபவ கல்வியாக பார்க்கப்படுகிறது. பராமரிக்க அல்லது அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இது படிப்படியாக உருவாக்கப்பட்டு தொடர்ந்து மாற்றி அமைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை மாற்றுவது மற்றும் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அனுப்பப்பட்டது மக்களின் கலாச்சார விழுமியங்களுடன் நெருக்கமாக பின்னி பிணைந்துள்ளது. இந்த வகையான அறிவு குடும்பம், உறவினர் குழுக்கள், சுற்றுப்புறங்கள் மூலம் பெறப்பட்டது மற்றும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தனித்துவமானது சமூகம். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தனித்துவமானது சமூகம் என்றால் முறைசாரா வழிகளில் கற்பது பழங்குடியினரிடையே மகத்தான பங்கை உருவாக்குகிறது. மக்கள் தொகை அத்தகைய அறிவு ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு வாய் வழியாக பரவுகிறது. அன்றாட நடவடிக்கைகள், சடங்குகள், நாட்டுப்புற பாடல்கள் போன்றவற்றின் மூலம் தலைமுறையை கடந்த காலத்தில் அத்தகைய உள்நாட்டு கல்வி மற்றும் அதன் மூலம் பெற்ற அறிவு இழக்கப்படுகிறது. பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அதன் முக்கியத்துவம் பழங்குடி சமூகங்கள் என்பதால் அவர்களின் சுற்றுப்புறச் சூழலுடன் ஒருங்கிணைந்து வாழ்கின்றனர். முறைசாரா மூலம் பெற்ற அறிவு என்பது இன்றைய காலத்திலும் மிகவும் பொருத்தமானது. அத்தகைய அறிவு சூழல் குறிப்பிட்ட மற்றும் அன்றாட அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொண்டது. இது அபாரமான நடைமுறை போன்றது. மதிப்பு மற்றும் ஆரோக்கியம் இயற்கை வளம் போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தலாம். மேலாண்மை, விவசாயம் போன்றவையிலும் இவற்றை கூறினர். இவற்றில் வாழ்வியல் நெறிமுறையில் சமூகத்திற்கான ஒரு திறவுகோலாக கல்வி உருமாற்றம். எந்த ஒரு நபரும் ஒரு உயிரினம் மட்டுமல்ல, ஒரு சமூக உயிரினம் கூட. ஆம், சமூகத்திற்கான ஒரு திறவுகோலாக கல்வி உருமாற்றம் பெறுவதாக இருந்தாலும் எந்த ஒரு நபரும் ஒரு உயிரினம் மட்டுமல்ல,
ஒரு சமூக உயிரினம் கூட, உயிரியல் உயிரினம் மட்டுமல்ல, ஒரு சமூக உயிரினம் கூட. ஏன் ஒரு உயிரினம் மட்டுமல்ல, சமூக உயிரினம் கூட என்றால், ஒவ்வொரு உயிரினமும் சமூகத்தில் ஒரு பெரும் தாக்கத்தையும் ஒரு ஒரு மாற்றத்தையும் ஒரு பாதிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அனுபவங்களை விட்டு செல்கின்றன. அவற்றில் முறையான, ஆரோக்கியமான, நன்னெறி முறை சார்ந்த வாழ்வியல் நெறிமுறை கோட்பாடுகளையும் அனுபவங்களையும் ஒழுக்கங்களையும் பிற உயிரினங்களுடன் ஆரோக்கியமான, வளமான, ஒரு செழிப்பான, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை சூழலை வாழ வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதற்குண்டான ஒரு வாழ்வியல் நெறிமுறை தான் ஒரு சமூக உயிரினமாக பார்க்கப்படுகிறது. ஆம், ஒவ்வொரு உயிரினமும் ஏதாவது ஒரு நெறிமுறையில் ஒவ்வொரு உயிரினத்தையும் சார்ந்தே ஒவ்வொரு ஏதாவது ஒரு தேவைக்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சக உயிரினத்திலிருந்தும் சரி, பிற உயிரினத்திலும் சரி, ஒரு சமூக உயிரினமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. சமூக தொடர்புகள், உறவுகள், பழக்க வழக்கங்கள், விதிமுறைகள், தடைகள், நம்பிக்கைகள் ஆகியவை ஒருங்கிணைந்த பகுதியாகும். எந்த ஒரு தனிநபரின் சமூக மற்றும் கலாச்சார வாழ்க்கை, சமூக உறவுகள் அவை சமூக வாழ்க்கையின் இன்றியமையாத பகுதியாக இந்தியாவில் படிநிலையாக உள்ளது. எனவே இந்திய சமூகம் சாதி, வர்க்கம், பாலினம் போன்றவற்றின் அடிப்படையில் அடுக்கடுக்காக உள்ளது. இந்த அடுக்குகளின் அடிப்படையில் உயர் சாதி, தாழ்ந்த சாதி, மேல் வர்க்கம், கீழ் வர்க்கம் என பல்வேறு இரு வகைகள் உள்ளன. ஆண், பெண் மற்றும் பல. இவற்றின் அடிப்படையில் பாகுபாடுகள் நடந்துள்ளது. அம்சங்களும் மக்களும் சமூகத்தில் சம வாய்ப்புகளை இழக்கின்றனர். அத்தகைய சாதி, வர்க்கம், பாலினம், மொழி, மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு அல்லது ஒதுக்கல் மற்றும் பிற அம்சங்கள் மாற்றத்தை கொண்டு வருவதில்லை. ஆம், சாதி, வர்க்கம், பாலினம், மொழி, மதம் ஆகியவை சமூகத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதில்லை, பெரும் பாதிப்பையும் தாக்கத்தையும் தான் கொண்டு வருவதற்குண்டான தடைகளாக கருதப்படுகின்றன. இவற்றில் இந்த அடுக்குகள் வளர்ச்சியின் ஒட்டுமொத்த செயல்முறையையும் தடுக்கின்றன. ஆம், எவ்வாறாயின் எந்த சமூகமும் எப்போதும் நிலையானதாக இருக்காது. ஆம், பல லட்ச வருடங்களாக மனித உயிரினங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நூற்றாண்டுக்குண்டான பெரும் தாக்கமும் மாற்றமும் மனித வாழ்வியல் முறையில் ஒவ்வொரு கண்டங்களிலும் ஒவ்வொரு வாழ்வியல் சூழல்களிலும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இவற்றில் எந்த நூற்றாண்டிலும் வாழ்ந்த வாழ்வியல் நெறிமுறை அப்படியே தற்பொழுது வாழும் வாழ்க்கை சூழல் வரையில் அந்த சமூகம், அந்த மதம், அந்த மொழி, அந்த ஜாதி பெற்றுக்கொண்டே, சிந்தனை கடத்தி கொண்டே, மரபுகளை கடத்தி கொண்டே, அனுபவ அறிவுகளை கடத்தி கொண்டே வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிமுறை உயர்ந்த நல்லொழுக்க பண்புகளாக நாம் பார்க்கப்படுவதில்லை. இவ்வாறான நிலையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு இத்தகைய வாழ்க்கை சூழலில், அதாவது இந்த அடுக்குகளின் வளர்ச்சி ஒட்டுமொத்த செயல்முறையையும் தடுக்கின்றன. எவ்வாறையும் எந்த சமூகமும் எப்போதும் நிலையானதாக இருக்காது மற்றும் மாற்றம் தவிர்க்க முடியாத அம்சமாகும். இத்தகைய சூழ்நிலையில் கல்வி என்பது மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது. சமூகங்கள் இது சமூக நெறிமுறைகளை சவால் செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் கலாச்சார ரீதியாக வளர்ந்த தடைகள், ஆனால் ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்க உதவுகிறது. அடுக்குகள் மற்றதாக மாறும். அடுக்குகள் முக்கியமற்றதாக மாறும். ஆம், சமூக நெறிமுறைகளை சவால் செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் கலாச்சார ரீதியாக
வளர்ந்த தடைகள், ஆனால் ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்க உதவுகிறது. அடுக்குகள் முக்கியமற்றதாக மாறும். ஆம், பொருளாதார ரீதியான அடுக்குகளும் சரி, ஒவ்வொரு தனிமனிதனுடைய பாலியல் ரீதியான வயது ஒத்த இடைவெளி பெற்ற சமூக அடுக்குகளாக இருந்தாலும் சரி, இவற்றை மாற்றத்திற்குண்டான நிலையாக பார்க்கப்படுகிறது. துல்லியமாக கல்வி அடித்தளத்தை அமைக்கிறது. சமூகத்தில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதில் யுனெஸ்கோ சமூகத்தை குறிக்கிறது. அதாவது மாற்றம் சமூகத்தின் அமைப்பு, பண்புகளின் மாற்றம். இது சமூக அமைப்பின் தற்போதைய அளவுகளின் மாற்றத்தை உள்ளடக்கியது. அதாவது தற்போதைய இருக்கக்கூடிய சமூக அமைப்பிலிருந்து வளர்ச்சியை நோக்கியே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சமூக மாற்றங்களை பெற்ற மனித இனங்களாக கல்வி பார்க்கப்படுகிறது. அதாவது தொழில்நுட்பம் உட்பட்ட பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சார மறுசீரமைப்பு போன்றவை இவ்வாறு கல்வியின் சமூக மாற்றத்தை பெரும் வளர்ச்சியை நோக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறிமுறையாக பார்க்கப்படுகிறது. இது மாற்றங்களை குறிக்கிறது. காலப்போக்கில் படிநிலை உறவுகள், மதிப்புகள், நெறிகள் மற்றும் அடுக்குகளில் பெரும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுது. ஆம், காலப்போக்கில் படிநிலை உறவுகளிலிருந்து சரி, பெரும் மதிப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்வியல் நெறிமுறையிலும் உள்ள மதிப்புகளும் நெறிகளும் பொருளாதார அடுக்கு நிலைகளும் இவை கல்வியில் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கல்வியின் மூலம் மாற்றம் சமூக மட்டத்திலும் நடைபெறலாம், தனிப்பட்ட அளவிலும் நடைபெறலாம். கல்வி சமூகத்தை கொண்டு வரும் சில வழிகள். அதாவது மாற்றம் கீழே உள்ளது. அதாவது தனிநபர்களை மேம்படுத்துதல் கல்வியில் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. கல்வியில் எப்பொழுதும் தனிநபரை மேம்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய நோக்கத்திற்காக மட்டுமே சமூக சிந்தனையாளர்களுடைய அனுபவ வாழ்வியல் நெறிமுறை எப்பொழுதும் தனி மனித ஒழுக்கத்தையே கல்வியினுடைய சமூக மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அவ்வாறான மாற்றத்திற்கான அடிப்படை நெறிமுறைக்காகவே அவ்வகையான வாழ்வியல் வழி கருத்துக்களையும் அனுபவ நெறிமுறைகளும் சிறந்து வாழ்ந்த நபர்களுடைய அனுபவ கல்வி நெறிமுறை பாட செயலாகவும் சட்டத்திட்டங்களாகவும் தொகுத்து சமூகத்திற்கு வழங்கப்படுகிறது. அவற்றில் கல்வி ஒரு அடிப்படை பாத்திரத்தை வகிக்கிறது. தனிநபர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஆம், தனிநபர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, சுதந்திரத்தை கொடுக்கிறது என்ற கருத்தை மாடுவியலாளர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மற்றொரு முக்கியமான மற்றும் பிரிக்க முடியாத கருத்துடன் தொடர்புடைய அதிகாரம், அதாவது சக்தி. சக்தி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஆற்றல் மறு சீரமைப்பு ஆக இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனித சக்தி. உண்மையான அர்த்தத்தில் அதிகாரம் பெறுகிறது. ஒரு தனிநபர் முடிவுகளை கட்டுப்படுத்தும் வகையில் அதிகார உறவுகள் அது அவன் அவள் வாழ்க்கையை பாதிக்கிறது. ஆம், பாலின ரீதியாக மேல் ஃபீமேல், ஆண் பெண் போன்றவற்றுக்குண்டான சமூக மாற்றத்துக்குண்டான நிகழ்வை ஒரு தனிநபருடைய அதிகார வர்க்கத்தினுடைய எடுக்கும் முடிவு பாதிப்பை ஏற்படுது. இவ்வாறான நிலையில் சமூக கட்டமைப்புகளுக்குண்டான கல்வி, அதாவது கட்டமைப்பு மட்டத்தில் இந்த மாற்றம் ஒரு தனிநபராக இருக்கும் போது மட்டுமே சாத்தியமாகும். படித்தவர், அதாவது கல்வி ஒரு நபரை தகவல் அறிந்த தேர்வுகளை செய்ய உதவுகிறது மற்றும் அவற்றை மாற்றத்துக்குண்டான அடிப்படை வாழ்வியல் நெறியாக உதவுகிறது என்று பார்க்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் வாழ்வியல் நெறிமுறை சுருக்கமாக இந்த பிரிவில் கல்வி மற்றும் இந்த வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்ள முயற்சித்த போது அதன் வெவ்வேறு விளக்கங்கள், பல்வேறு வடிவங்கள் மற்றும் செயல்பாடுகள் நாங்களும் முயற்சி செய்துள்ளோம். என்றது மாணவியலாளர்கள் கல்வி எவ்வாறு பார்க்கப்படுகிறது மற்றும் அவர்கள் பங்களிப்பை புரிந்து கொள்ள ஒவ்வொரு களத்திற்கும் மற்ற வாழ்வியல் நெறிமுறைக்கும் வேறுபடுத்துவதை தவிர பல்வேறு வழிமுறைகளை ஆராயும் போது சமூக மாற்றத்துக்குண்டான பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சமூக மாற்றத்துக்குண்டான
ஒரு திறவுகோலாக கல்வியை பார்க்கப்படுகிறது. இவ்வாறான கல்விக்கு ஒவ்வொரு மாற்றத்திலும் சமூக கலாச்சாரங்களுக்கும் பெரும் வாழ்க்கை நெறிமுறையாக கல்வியை கருதுகோளாக ஒவ்வொரு சமூக மானிடரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கருது கொண்டே இருக்கிறது. இவற்றிற்குண்டான வாழ்க்கை நெறிமுறை சிறந்த ஒரு மனித வாழ்க்கை நெறிமுறை கட்டமைப்பை உருவாக்குவதற்குண்டான தேவையாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் மற்றொரு பாடத்திலிருந்து சந்திப்போம். நன்றி.